இல்லைன்னா வந்து ஒரு நெல்லை சமைக்கக்கூடிய ஒரு சமையலுக்கு அடுப்பு பற்ற வைக்கிற மாதிரியான ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் அடுப்பு பற்ற வைக்க முடியாமல் சமைக்க முடியாது. அதனால தான் இந்த வரவேற்புரைங்கிற ஒரு சாங்கியம் வந்து எல்லா விழாக்களையும் இருக்குது. கிருத்திகா எழுதின புக்கை வந்து நான் வந்து எழுத்து நிலையிலேயே பார்த்தேன். முதல்ல வந்து பயண கட்டுரையாக தான், ஒரு நீண்ட பயண கட்டுரையாக தான் இந்த புத்தகத்தை வந்து அவங்க வந்து எழுதியிருந்தாங்க. அதை வந்து லேசாக அதை கொஞ்சம் ஜாலியாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பயண நாவலாக மாற்றுங்கிற மாதிரியான சில கன்சல்டேஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருந்தோம். நாங்கள் அதுக்கப்புறமா இப்போதான் புத்தகம் வந்திருக்கு. ரொம்ப ஒரு கவர்ச்சியான வடிவமைப்பில் ரொம்ப நல்ல சிறந்த அச்சில் வந்து தமிழ் காமிக்ஸ் உலகம் கொண்டு வந்திருக்காங்க. பயண நூல் பயண கட்டுரைங்கிறது கொஞ்சம் இப்போ ரேராக ஆகிட்ட ஒரு விஷயம். ஆனால் வந்து 1988 2008 ஒரு 20 வருஷத்துக்குள்ள தமிழில் வந்து 600 பயணம் சம்பந்தமான நூல்கள் 600 நூல்கள் வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா பெண்களோட பங்களிப்பு வந்து இந்த பயண நூல்களில் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. பெண்கள் அதிகமாக பயணிக்கிறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை உடைக்கிறதுக்காக கிருத்திகா எழுதியிருக்காங்க. நமக்கு வந்து பயண இலக்கியம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய மரபு இருக்குது. ஆற்றுப்படை, வழிநடை சிந்து, அது மாதிரி வந்து நம்ம இலக்கியத்திலே வந்து பயண கட்டுரை, பயண நாவல், பயண புத்தகங்கள், அது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆரம்பத்தில் வந்து யுவான் சுவாங்கு, பாயான மாதிரியான ஆட்கள்லாம் இந்தியாவுக்கு வந்து பயணமாக வந்து அவங்க எழுதி வச்ச குறிப்புகள் இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு பண்டைய இந்தியாவோட வரைபடமே வந்து நமக்கு கிடைச்சிருக்காது. நமக்கு அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு இது, அதாவது பயண நூல்கள் தான் வரலாற்றோட ஆதாரமாக நம்ம வந்து இன்றைக்கி வந்து எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நூல் நிலைமை இருக்குது. தமிழில் வந்து ஒரு 250 வருஷம் முன்னாடியே வந்து ஒரு பயண நூல் வந்திருக்கு. அதாவது பிரிண்டிங் மிஷின் கல்கத்தாவுக்கு வந்தப்பவே நம்ம வந்து தமிழில் வந்து ஒரு பயண நூலை வந்து இது பண்ணிட்டோம். சேலம் பகடலூர் நரசிம்மலு நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கல்கத்தாவுக்கு போன ஒரு சர்வஜன மாநாட்டுக்கு போனார். அங்கே போயிட்டு வந்த ஒரு அனுபவங்களை வந்து அவர் கோயம்புத்தூர்லேருந்து கல்கத்தாவுக்கு போகிறாரு. அந்த அனுபவங்களை வந்து ஒரு புத்தகமாக எழுதி வெளியிட்டார். அப்போ தான் வந்து பிரிண்டிங் அப்படிங்கிற டெக்னாலஜியே தமிழுக்கு வந்து இருந்தது. வந்தப்பவே வந்து அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. ஸோ ஆரம்ப காலத்திலேயே வந்து நம்ம வந்து பயண நூலில் இது பண்ணியிருக்கோம். அடுத்து பயண இலக்கியம் அப்படின்னாலே நினைவுக்கு வர்ற பேர் வந்து செட்டியார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அது எப்படி சொல்கிறதே தெரியல, கண்ணீர் வருது. அந்த அளவுக்கு வந்து அவர் கஷ்டப்பட்டு உலகம் ஃபுல்லாக சுற்றி அவரோட கேமராவில் ஃபோட்டோ எடுத்து ஆழ்வார்பேட்டில் ஒரு சின்ன ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து அவரே கம்போஸ் பண்ணி அவரே இது பண்ணி தான் போட்டார். அவர் காலத்தில் வந்து அவர் எழுதின கட்டுரைகளுக்கு, அவருடைய எழுதின புத்தகங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்தால் தெரியல. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு கிளாசிக்கலான ஒரு ஸ்டேட்டஸ் வந்து செட்டியாருக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் கல்வியாளர் நேத்து சுந்தர வடிவேலு அவர் நிறைய எழுதியிருக்காரு. அவருடைய இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி பாடம் போதிக்கிற மாதிரி நிறைய நமக்கு வந்து அறிவு பெறுகிற மாதிரி, வெளிநாடுகளை பற்றி வெளி மாநிலங்களை பற்றின அறிவு பெறுகிற மாதிரியான ஒரு இதில் எழுதினவர். வெகுஜன பத்திரிகையில் வந்து பயணக்கட்டுரை எழுதக்கூடிய ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறமா தான் இதுக்கு ஒரு மவுஸ் கூடிச்சு. இதுக்கு குறிப்பாக மணியன் சாவியோட நவகாலி யாத்திரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மணியன் வந்து ஒரு உலகம் சுற்றும் வாலிபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய நினைவாக தான் எம்ஜிஆர் கூட படத்துக்கு அந்த டைட்டிலை வச்சாருன்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் வைரமுத்து எழுதியிருக்காரு. வடுகப்பட்டியிலிருந்து வாழ்க்காவரை, வாமு சேதுராமன் நிறைய எழுதியிருக்கிறாரு. பயண நாவல், தமிழின் முதல் பயண நாவல்ங்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாரு. பா சிங்காரத்துக்கு தான் நம்ம அது மாதிரி எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன் நான். அதாவது வந்து அவர் வந்து புனைவுன்ற பேரில் முன் வச்சிருந்தாலும் கூட அவருடைய கப்பல் பயண அனுபவங்கள் தான் வந்து புயலில் ஒரு தோணி, கடலுக்கு அப்பால், ரெண்டும் சேர்ந்த ஒரு நாவலாக வந்திருந்தது. சோமலட்சுமணன் நிறைய எழுதியிருக்காரு. ஒரு 42 பயணங்கள் மட்டுமே 42 எழுதியிருக்காரு. அவருக்கு 80க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஒரு 42 புக்கு வந்து பயணங்களை பற்றின நூலாக மட்டும்தான் இருக்குது. இப்படி நமக்காக ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. அந்த பாரம்பரியத்தில் வந்து கிருத்திகாவை வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வழக்கமான வரவேற்பு. நிகழ்ச்சி தொகுப்பு செய்யும் கண்மணி அவர்களே, வரவேற்புரை ஆற்றிக் கொண்டிருக்கும் யுவகிருஷ்ணா அவர்களே, கிழக்கு பதிவகத்தின் பத்ரி சேஷாத்ரி அவர்களே, நூலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றவிருக்கும் திராவிட கவிஞர் சல்மா அவர்களே, நூலை பெற்றுக்கொண்டு பேச இருக்கும் நீயானா தயாரிப்பாளர் ஆண்டனி அவர்களே, சிறப்புரை ஆற்றவிருக்கும் ஜி தொலைக்காட்சி கண்ணன் அவர்களே, புதிய தலைமுறை அதிஷா வினோத் அவர்களே, நன்றியுரை சொல்லவிருக்கும் கிங் விஸ்வா அவர்களே, வாசகர்களே, பத்திரிகையாளர்களே, இலக்கியவாதிகளே, நண்பர்களே, வருக வருக என வர